ரஜினியை கூட சோசியல் மீடியால கார்னர் பண்ணி பிரஸ் மீட் வச்சு விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஜினியோட பிரைம்ல அவரோட கட்ஸ் இருந்துச்சுல்ல, அப்ப அவருக்கு 40 வயசு. இங்க நடந்துட்டு இருந்தது ஜெயலலிதா ஆட்சி 91 to 96. அது மாதிரி ஒரு காட்டாட்சியை பிஜேபி கூட எங்கேயுமே கொடுக்க முடியாது. அப்ப இருந்தவங்க, அப்ப அரசியல பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்ப கூட ரஜினி இப்படி அக்கலுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு தலைவி தலைவி நிக்கல. அவர் கொடுத்த பிரஸ் மீட் இப்பயும் யூடியூப்ல இருக்கு. ஜெயலலிதாவை வச்சு செஞ்சிருப்பாரு. அதான் கட்ஸ். ரஜினி மேல, ரஜினியோட அரசியல் மேல நமக்கு 1000 மாற்று கருத்துகள் இருக்கு. ரஜினி வர்றப்பே ரொம்ப நேர்மையா சொல்லிட்டு வந்தார், ஆன்மீக அரசியல் தான் நான் பண்ணுவேன். அவர் இந்த மண்ணுல பெரியார் தான் விற்கும், திராவிடம் தான் விற்கும், அண்ணா தான் விற்பாருன்னு மக்களை ஏமாத்த நினைக்கல. ரஜினி மேல எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாக்குறேன், ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தால் நமக்கு ஒரு நேர்மையான எதிரி கிடைத்திருப்பார். தமிழ்நாட்டுக்கு தன் நிலைப்பாட்டை நேர்மையாக சொல்கிற ஒரு கட்சி கிடைச்சிருக்கும். இப்படி பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு, அண்ணா படத்தை வச்சுக்கிட்டு, திராவிடம்னு பேசிக்கிட்டு, இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுன்னு வச்சுக்கிட்டு, பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத காங்கிரஸ் முதல்வரின் பதவியேற்புக்கு அழைப்பு வந்தும் அங்க போக பயப்படுற, இன்னைக்கு மும்மொழி கொள்கை வந்தும் அதை பத்தி வாய் திறக்காத, நீட்டு கேள்வித்தாள் வெளியாகி அத்தனை லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டும் ஒரு அறிக்கையை கூட வெளியிடாத ஒரு ஏமாற்றுக்கார துரோகி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ரஜினி, உங்களை எதிர்த்து நான் எவ்வளவோ பேசியிருக்கலாம். ஆமாம், நீங்கள் வந்திருந்தால் கூட உங்கள் அரசியலை எதிர்த்து தான் நான் வந்து பேசியிருப்பேன், என்னை போன்றவர்கள் பேசியிருப்பாங்க. ஆனால் உங்களுடைய தைரியம் இருக்குல்ல, நீங்கள் உண்மையான மனிதர், நேர்மையான மனிதர். அதை இப்ப இருக்கிறவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அது இப்போ இருப்பவர்களுக்கு நீங்க புரிய வச்சாலும் புரியாது. அது அந்தந்த காலகட்ட மனிதர்களுக்கு மட்டுமே தெரியும். ரஜினி சாருக்கு என்றைக்குமே என்னுடைய மரியாதைகள்.